ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டேஸ்டியான கார கொழுக்கட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிமேல் என்னென்ன தேவை இதுக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். கடைகளில் கிடைக்கக்கூடிய இடியாப்ப மாவு அல்லது கொழுக்கட்டை மாவு வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நான் எடுத்துருக்குது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பால்மர் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப்பு எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 150 கிராம். நான் 2 கப்பு எடுத்திருக்கேன். டோட்டலாக 300 கிராம் நான் வந்து இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான தேங்காய் பார்த்திங்கன்னா, நான் ஒரு அரை தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மிளகா வத்தல் பார்த்திங்கன்னா, நல்லா பெரிய வத்தலாக நான் ஒரு 6 வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா ஒரு வத்தல் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுவே தாராளமாக போதுமானது தான் இருந்தது காரம். இப்போ கொஞ்சம் கடாயில் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க, அல்லது ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்ல கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடிசாக நல்ல இந்த மிளகா வத்தலை நல்லா கிள்ளி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம துரி வச்சுருக்க அந்த தேங்காவை இதோடு சேர்த்து ஒரு நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டால் போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொழுக்கட்டை சீக்கிரம் கெட்டு போயிடும் உங்களுக்கு. அந்த தேங்காய் வந்து பச்சையாக இருந்தால் அதனால தான் லேசாக வதக்கி விட்டு செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நைட்டு வரைக்கும் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த கொழுக்கட்டை சாப்பிடும் போது கெட்டு போகாமல் இருக்கும். இதே போல் நல்லா வதக்கி இதை வந்து ஆற வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் இதை ஆறட்டும். அரை டீஸ்பூன் காயப்பொடியும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கப் இடியாப்ப மாவை சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து என்றைக்குமே கொஞ்சமாகவே சேருங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு தாராளமாக போதும் இதுக்கு. இதை நல்லா ஈவனாக நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த தேங்காய் மிளகா வத்தலை இதோடு சேர்த்து நல்ல ஈவனாக ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுங்க. அப்போ தான் மாவில் எல்லா இடங்களையும் அந்த மிளகா வத்தல் தேங்காய் எல்லாமே கலந்துருக்கும். இதே போல் நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம இப்போ இதுக்கு வந்து நல்ல சூடான கொதிக்கிற வெந்நியை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஒரு வால்கிண்ணத்தில் நீங்கள் எந்த கப்பில் பச்சரிசி அளந்தீங்களோ அதே கப்புக்கு 3.5 கப்பு தண்ணி தாராளம் போதும். அதுவே அதிகம்தான். கொஞ்சம் மீதி இருக்க தான் செய்யும் அந்த தண்ணியானது. இந்த தண்ணியை இதே போல் நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. அதிகமாக கலந்துடாதீங்க, ரொம்ப நெகத்தியமாயிரும் மாவு. அதனால் கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் கலந்து கொடுங்க. என்றைக்குமே கை வச்சு பிசைஞ்சிட வேண்டாம், அது சூடாக இருக்கும். நல்ல மரக்கரண்டியை நல்லா யூஸ் பண்ணி இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது என்றைக்குமே ஸ்வீட் கொழுக்கட்டையாக இருந்தாலும் சரி, கார கொழுக்கட்டையாக இருந்தாலும் சரி, இதே போல் நல்லா கொதிக்கிற வெந்நி வச்சு நம்ம பிசைஞ்சு கொடுக்கும் பொழுது அந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்தாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா வெதுவெதுப்பாக இருக்கும் பொழுதே நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிருவோம். இதே போல் நல்லா கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி கொப்பரையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இட்லி தட்டில் துணியை என்ன பண்ணுங்கள், நல்லா அலசிட்டு நல்லா இறுக புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டையை வச்சு இதில் வேக வச்சு எடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுக்கும் பொழுது ஒரு சூப்பரான ஒரு கார கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும் போதே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வைக்கும் பொழுது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே சமயத்தில் நான் நல்ல ஒரு முறுக்கு வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.